வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான பருப்பு துவையல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ அது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். பேன் நல்லா சூடானதும் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்குறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். சீரகம் ஓரளவு இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு இதில் பருப்புகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதாவது துவரம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். நான் ஓரளவு பெரிய ஸ்பூனாகவே எடுத்து சேர்த்துருக்குறேங்க. இந்த பருப்புகள் எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வறுத்து விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப தீஞ்சு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஓரளவு பொறுமையாக வதக்கி விடுங்க. இந்த பருப்போட கலர் எல்லாம் ஓரளவு நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நம்மளோட துவையல் நல்லா மணமாக இருக்கும். இல்லைன்னா பருப்பு ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா ஓரளவு பருப்பு இந்த அளவு வறுபடுற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 பல் பூண்டு சேர்த்துருக்குறேங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்ததுக்கு பிறகு நான் இங்கே 5 வரமிளகா சேர்த்திருக்கிறேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மிளகாயோட அளவை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதெல்லாம் ஓரளவு நல்லா வறுபடட்டும். இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் 2 தக்காளி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவு நல்லா வதங்கி வரணும். இதையும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா தான் அந்த பருப்பு தீயாமல் இருக்கும். இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் இங்கே ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் நீங்கள் துருவலாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பீஸாக அரைச்சி போட்டும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஓரளவு இந்த தேங்காய் துருவல் இந்த சூட்லேயே நல்லா வறுபடட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு மட்டும்தான் புளி சேர்த்துருக்கேன். நம்ம தக்காளியும் 2 சேர்த்துருக்குறோம்ல, அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கு பிறகு தான் அரைக்கணும். அதுக்கு பிறகு இந்த துவையலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஓரளவு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தும்போது தக்காளி எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி பருப்பு மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தக்காளி சேர்த்து முதல்ல அரைக்கக்கூடாதுங்க, நல்லா அரைபடாது. பருப்பு மட்டும் முதல்ல அரைச்சிட்டு ஓரளவு அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் தக்காளி சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக நம்ம துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையல் நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த துவையல் தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.
நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான துவையல். நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பருப்பு துவையலை நீங்கள் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக செய்யுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இதை சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு நம்ம நந்து பாப்பா கிச்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.